அண்ணாமலை நிலம் வாங்கியது யாரிடம்? கோடிக்கணக்கில் பணம் வந்தது எப்படி? அதிர வைக்கும் தகவல்கள். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கோவை அருகே வாங்கிய நிலம் தொடர்பாக ஏராளமான பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவர் யாரிடமிருந்து அந்த நிலத்தை வாங்கினார்? அதன் உண்மையான மதிப்பு என்ன? அதற்குரிய பணம் வந்தது எப்படி? அவரால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பீடு ஏற்பட்டதா என்பது குறித்து விவரிக்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலை கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை அவர் தமிழக பாஜக தலைவராக பணியாற்றினார். தற்பொழுது பாஜகவில் அவருக்கு பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இருந்தபோதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவ்வப்போது குரல் கொடுத்து வந்தார். இதற்கிடையே கோவை அருகே அவர் விவசாய நிலம் வாங்கியது குறித்து பல பரபரப்பு தகவல்கள் பேசப்படுகின்றன. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல போலுவம்பட்டி அப்படின்ற இடத்துல அவரு விவசாய நிலம் ஒன்று வாங்கியிருந்தாரு. இந்த நிலம் நொய்யல் ஆற்றங்கரையோரம் இருக்கிறது. நொய்யல் ஆறு என்பது இந்த நேரமும் தண்ணீர் வசதி கொண்ட பகுதியாகும். இங்குதான் அவரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறாரு. இது பற்றி சில வதந்திகள் கிளம்பிய போது அதற்கு அண்ணாமலையை விளக்கம் அளிச்சிருந்தாரு. விளக்கம் அளித்த போது, நான் நிலம் வாங்கியிருப்பது உண்மைதான். அந்த நிலம் என்னுடைய மற்றும் என்னுடைய மனைவியோட சேமிப்பு மற்றும் வங்கிக் கடன் மூலமாக வாங்கியிருக்கிறோம். அந்த நிலத்திற்கு உண்டான பத்திரப்பதிவு தொடர்பாக 40,59,000 ரூபாய் ஸ்டாம்ப் செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வாங்கிய முதல் சொத்து இதுதான். என் மனைவி பெயர்ல பவர் ஆஃப் அட்டானமி எழுதி கொடுத்து இந்த நிலம் வாங்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எவ்வளவு நிலம், எவ்வளவு விலை என்பது பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. தற்பொழுது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. நொய்யல் ஆற்றங்கரை அருகே அவர் வாங்கிய நிலத்தோட அளவு 12.14 ஏக்கர் சொல்கிறார்கள். இதுல 7 ஏக்கர் அளவுக்கு பாக்கு மரம் வளர்ந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடத்துல வாழை மரங்கள் மற்றும் நெல் வகைகள் பயிரிடப்பட்டிருக்கு. இதன் மதிப்பு 1 சென்ட்டுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என்கிறார்கள். மொத்தத்துல 80 கோடி ரூபாய் அளவுல இதனுடைய நில மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த நிலத்தை மொத்தம் 4.5 கோடி ரூபாய்க்கு பேசி அண்ணாமலை வாங்கியிருக்கிறாராம். இந்த நிலம் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் நெருங்கிய நண்பருமான பிரதீப் என்பவர் மற்றும் அவருடைய சித்தப்பா பெருமாள் சாமி மற்றும் அவரது வாரிசுகளிடமிருந்து இந்த நிலத்தை அண்ணாமலை வாங்கியிருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி அண்ணாமலையோட மனைவி அகிலா இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார். இதற்கு அண்ணாமலை பவர் ஆஃப் அட்டானமி வழங்கியிருக்கிறார். தொண்டாமுத்தூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் விவசாய நிலம் தொடர்பான ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ணாமலையோட மனைவி அகிலா மீதான பவர் ஆஃப் அட்டானமி என்பது கோவை காந்திபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே தொண்டாமுத்தூர் நிலத்திற்கு அட்வான்ஸ் பணம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. தன்னுடைய சேமிப்பு பணம் மற்றும் கடன் மூலமாக இந்த நிலத்தை வாங்கியிருப்பதாக சொல்லக்கூடிய அண்ணாமலை 40,50,000 ரூபாய் அளவுல பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஒரு நிலம் வாங்கக்கூடிய பொழுது அந்த நிலத்தோட மதிப்பிலிருந்து 9% பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை 4.5 கோடி அளவுல சொத்து வாங்கினால்தான் 40 லட்சம் ரூபாய் கட்டியிருக்க வேண்டும். எனவே அந்த சொத்துக்கு 4.5 கோடி ரூபாய் என்பது அண்ணாமலை சொல்லாமலேயே வெளியே தெரியும் தகவலாகும். கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் அவர் தேர்தல் கமிஷன்ல தன்னுடைய வருமானம் பற்றிய தகவல் தெரிவிக்கும் பொழுது 2022 மற்றும் 23 ஆகிய ஆண்டுகள்ல தன்னுடைய மொத்த வருமானம் 20 லட்சம் என்றும் மனைவியின் வருமானம் 6 லட்சம் என்றும் பதிவு செய்திருக்கிறார். அவரது கையில் ரொக்கமாக 5 லட்சம் ரூபாய் பணமும் தன்னுடைய மனைவி கையில் 1,60,000 ரூபாய் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது தவிர வங்கியில் சேமிப்பு தொகையாக தன்னுடைய பெயரில்
25 லட்சம் ரூபாயும் மனைவி பெயர்ல 99 லட்சம் ரூபாயும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் 1,44 லட்சம் ரூபாய் அண்ணாமலை கைவசம் இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே அவர் சென்னை ECR ரோட்டில் வசித்த பங்களாவுக்கு நண்பர்கள் தான் 6 லட்சம் ரூபாய் வாடகை தந்ததாக சொல்லியிருக்கிறார். இது மட்டுமில்ல, கோவையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் தன்னுடைய நண்பர்கள் தான் வாடகை பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. தனக்கு வேலையும் கிடையாது, வருமானமும் கிடையாது என்று சொல்லி அண்ணாமலைக்கு இப்பொழுது கோடிக்கணக்கில் எங்கிருந்து பணம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. கோவை நிலத்தை வாங்குவதற்கு 4,5 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது என்பது கேள்விக்குறியாகிறது. இதற்கிடையே கடந்த 4 ஆண்டுகள்ல அவருடைய குடும்ப செலவு, அவருடைய குழந்தைகளோட படிப்பு செலவு, அண்ணாமலை லண்டன் சென்று படித்து வந்த செலவு என ஒரு பெரும் கொண்ட தொகை செலவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல விசேஷம் என்னவென்றால், இதுதான் என்னுடைய முதல் சொத்து என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு மனைவி பெயர்ல ஒரு சொத்து வாங்கியிருக்கிறார் என்பது வெளியே தெரியாத ரகசியமாகும். தற்பொழுது 80 கோடி ரூபாய் சொத்து இருக்கக்கூடிய நிலத்தை அவர் 4,5 கோடி ரூபாய்க்கு வாங்கியது ஒரு பக்கம் இருந்தாலும், பத்திரப்பதிவின் போது அவர் 80 கோடி ரூபாய் சொத்துக்கு 7 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு செய்திருக்க வேண்டும் என்கிறார்கள். இதன் மூலம் அவரால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே அவர் புதிதாக பால் பண்ணி தொடங்குவதற்கு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படக்கூடிய திட்டத்தில் கடனுக்கு விண்ணப்பித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் புரோகிராம் என்ற திட்டத்தின் கீழ் அவருடைய பதிவு செய்திருக்கிறார். இந்த திட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கும் மட்டும்தான் கடன் வழங்கப்படும். அதிலும் அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரைதான் கடன் வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. அண்ணாமலை புதிதாக தொழில் தொடங்குபவரா? அவரிடம் 20 லட்சம் ரூபாய் கைவசம் இல்லையா என்பதெல்லாம் கேள்விக்குறியாகிறது. இது மட்டுமல்ல, கரூர் மாவட்டத்தில் அவருக்கு சொந்தமாகவே விவசாய நிலம் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு எதற்காக கோவை பக்கம் திசை திருப்பினார் என்பதும் புரியவில்லை. முன்னதாக அண்ணாமலை காளியாப்பட்டி என்கின்ற தொண்டாமுத்தூர் பகுதியில் நிலம் வாங்கியது குறித்து சொல்லும் பொழுது, நான் புதிதாக தொழில் செய்ய போகிறேன், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன்கள் எதிர்காலத்திற்காக நான் புதிய வணிகத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பால் பண்ணை மட்டுமின்றி மேலும் ஒரு நிறுவனத்தையும் அவரும் அவருடைய மனைவியும் இணைந்து தொடங்க போவதாகவுமே பேசியிருந்தார். அப்படி என்றால் பல கோடி ரூபாய் பண மூட்டையை அவர் திரைமறைவில் பதுக்கி வைத்திருக்கிறார். அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் இப்பொழுது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே சமூக ஆர்வலர் கோ தேவராஜன் என்பவர் அண்ணாமலை வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்து வைத்திருப்பதோடு நிதி மோசடியிலும் ஈடுபட்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காரு. புகார் மனுவில் பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார், மேலும் நிதி மோசடியிலும் ஈடுபட்டுள்ளார், இது குறித்து விசாரணை செய்ய வேண்டும், இது தவிர சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், அண்ணாமலை மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து நடத்த வேண்டும், இது மட்டுமல்ல அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறார். இது குறித்து அண்ணாமலை என்ன விளக்கம் தரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.